ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளை ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி. அனைவருக்கும் என் உள்ளம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கென்று பல்வேறு பண்டிகைகள் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்நாளில் பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி அனைவருமே இந்நாட்களில் கை நீட்டி காலையில் எழுந்தவுடன் பல் துளக்கியவுடன் கை நீட்டி 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் என்று தங்களால் முடிந்த காசுகளை பெரியவர்கள் அனைவரும் சிறியவர்களுக்கு தருவதுண்டு. கை நீட்டி தருவதால் இதனை நாங்கள் கை நீட்டம் என்று அழைப்போம். சித்திரை 1ஆம் தேதி கை நீட்டி வாங்குவதால் அவர்களின் நல்ல ஆசையோடு எங்களுக்கு அவர்கள் கை நீட்டி தருவதால் இந்த காசை நாங்கள் உண்டியலில் சேகரிப்பது வழக்கம். அவ்வாறு அவர்கள் தரும் காசுகளை உண்டியலில் சேகரித்து அடுத்த புத்தாண்டு வரை நாங்கள் அதை பாதுகாத்து அதற்கு முந்தைய நாள் நம்மால் இயன்ற உதவியை மற்றவருக்கு செய்யும் போது அடுத்தடுத்து வரும் புதிய தமிழ் புத்தாண்டுகள் நமக்கு பல நன்மைகளை கொண்டு வர இறைவன் அருள் புரிவார் என்பது நமது விசுவாசம். அதற்காக நாம் இன்று ஒரு புதிய குடும்பத்தை சந்திப்பதற்காக நாம் தேர்ந்தெடுத்த இடம் சிவலோகம். நான் சேகரித்த இந்த உண்டியல் காசுகளை ஒரு குழந்தைக்கு ஒரு ஃப்ராக் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்போது அவங்க நாளைக்கு அணிந்து மகிழ்வார்கள். இந்த புத்தாண்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியானதாக அமையும் என்பது என்னுடைய மகிழ்ச்சி. என்னோடு இணைந்து நீங்களும் பயணியுங்கள். வாங்க நம்ம சேர்ந்து ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு துணி எடுத்து துணியை வாங்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு குழந்தைக்கு தான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு நான் எடுக்கிற கலர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இந்த வருட இனிய புத்தாண்டில் உங்களுக்கு அனைத்து வளங்களும் அனைத்து செல்வங்களும் பெற்று உடல் நலத்தோடு நீங்கள் நன்முறையில் வாழ்வதற்கு இறைவனுடைய ஆசி கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக நானும் வேண்டுகிறேன். கொஞ்சம் ரேட்டு கம்மியானது பார்த்து தரணும். ரேட்டு கம்மினா ஒரு 10-20 ரூபா சைஸ்ல 10-20 ரூபா, 5 0 அப்படி இல்லை, 5 0, 10 0, 20 0 அப்படி எல்லாம் போடுது. 50 பைசா 60 பைசா சொல்லுங்க. இது பிங்க் கலர் பிங்க் கொள்ளாமா ப்ளூ? பிங்க் தான் நல்லா இருக்கும். பிள்ளை கலர் உண்டா? ஆமாம், இது ப்ளூ எல்லாம் ஜென்ஸு கலர், பிங்க் எல்லாம் பிள்ளைங்கள கலர். இது நல்ல ஃபோன் யூஸ் பண்ணி எப்போவுமே ஆட்களை பார்த்து மதிப்பிடக்கூடாது. சரி, இதுவும் வேணும் அதுவும் வேணும், ரெண்டும் எடுக்கிறோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் லெஸ் பண்ணி தரணும். ஓகே, சரியா மேடம்? இதுக்கு கூடிய தொப்பி, இதோட தொப்பி வருமா? அதுக்கு கலரு ஷூட் ஆன ஒரு ஒன்று எடுங்க பார்ப்போம். பிங்க் எடுக்கலாம். பிங்க் எடுங்க. ரெண்டும் செட் ஆகும் இல்லையா? ஆமாம், இந்த கலர் வரைக்கும் நல்லா செட் ஆகும். கட்டி வைக்கணும். நம்ம சேகரித்த காசில் அதுக்கு ஃப்ராக் எடுக்கிறதுக்கான ஒரு காசு இருந்தது நம்மக்கிட்ட. அதனால அந்த குழந்தைக்கு நாங்கள் 2 ஃப்ராக் எடுத்தோம். ஒரு காட்டன் ஃப்ராக்கும் மற்றொன்று பார்ட்டிகள் வெளியில் போகும்போது போடுறது போல் அப்படி ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிறது தான் இது ஒரு காட்டன் ஃப்ராக் 2 ஃப்ராக் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். களியல்லேருந்து அங்கே போனால் சிவலோகம் இருக்கா? சிவலோகத்தை பார்க்கணுன்னு இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு கனவு, சிவலோகத்துக்கு போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு லோகம் வர போயிட்டு திருப்பி வரணும். நான் யோசித்தா வேறு மாதிரி ஆகும். சிவன் பார்வதி அந்த இதில் யோசிச்சுட்டேன். சிவலோகம் மேலே சொர்க்கலோகத்து போல என தோணுது. சிவலோகம் பார்த்தீங்கன்னா சிவலோகத்துக்குள்ளே ஒரு சொர்க்கலோகம் இருக்கதான் செய்யுது.
கடன் இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. அப்படி இருக்க வாழ்க்கை தாங்க நமக்கு சொர்க்கமான வாழ்க்கை. வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு இறைவனை அர்ப்பணிப்போம். நாம் செய்யும் நன்மைகள் தீமைகள் எது வந்தாலும் இறைவனுடைய கண்கள் காணும். அதனால் நம்ம மற்றவர்களுடைய ஜிமெயில் ஐடியை பயன்படுத்தக்கூடாது, மற்றவங்களுடைய ஜிமெயில் ஐடியை திருடக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லபடியாட்டு சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இப்படி வச்சுக்க. வை 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 சரி, போதும் போதும். உலகையே ஆட்டிப்படைக்கும் ஆற்றல் கொண்டது ஒன்று பணம், மற்றொன்று அன்பு. இதைத்தான் மனிதன் மரணம் வரை அலைந்து தேடி 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 மண்ணான மனிதன் மண்ணுக்கே திரும்பி விடுகிறான். எந்த தெருவில் போனாலும் நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிட்டா பாருங்க. ஐயம்மா அட மனசுல அன்பும் உடம்புல தெம்பும் இருந்தா போதுங்க, எங்க போனாலும் பழச்சிக்கலாம்.